சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் சூரியன் உதிப்பது போல உங்களுக்கு இந்த இருட்டுகளை வெளுப்பதற்காகவே இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்க வேண்டும். இறையருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திட வேண்டும். இந்த நாளில் இருக்கின்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் உங்களுக்கு இந்த பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? இந்த நாள் பார்க்கின்ற போது குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11/6/2024 வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:26 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் நாளை அதிகாலை வரையில் ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த நாள் முழுவதுமே ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நாள் சித்த யோகம். இந்த நாள் உங்களுடைய சுப காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளை இந்த நாளில் நீங்கள் நடத்தி கொள்ளலாம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முழுவதுமே தனுசுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசினர் கொஞ்சம் எல்லா விதமான வேலைகளும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசினர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது, மனதார வழிபடுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். சூரிய உதயம் இன்று காலை 5:45, அஸ்தமனம் மாலை 6:31. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். மேஷ ராசினரான உங்களுக்கு அலுவலகமாக இருந்தாலும் சரி, சுயமாக தொழில் செய்து வந்தாலும் சரி, எந்த இடத்தில் பணியாற்றினாலும் சரி, அந்த இடத்தில் வேலை பளு என்பது கூடுதலாக இருக்கும். நிறைய வேலைகள் சேர்ந்துடும். இன்னைக்கு முடிச்சே ஆகணும் இந்த வேலையை, அப்படி ஒரு நெருக்கடியான நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்களே சில வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. உழைப்பிற்கேற்ற வருமானம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கடமையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. இந்த நாளில் நீங்கள் சரியாக செயல்பாட்டினால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் ஆளாக முடியும். செயல்களில் லாபம் நிச்சயமாக இருக்கும். அது பிற்காலத்தில் பயன் தரும். வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் சோர்வு அடைவதற்கும் வெளியூர் பயணத்தில் சில தடைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒவ்வொரு செயலிலும் முழுமையாக கவனமாக செயல்படுவது அவசியம். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நாள்னு பொதுவாக சொல்லிடுவோம். நான் நீங்கள் உங்களுடைய செயல்களை இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுகின்ற போது எல்லா செயல்களும் லாபமாகும். நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நிறைவேறும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எப்பொழுதாவது ஒரு நாளில் ஒரு யோகமான பலன்கள் கிடைப்பது போல இந்த நாளில் ரிஷபராசினரான உங்களுக்கு யோக பலன்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். பண தேவை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய சுய உழைப்பு எப்பொழுதுமே அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் சோர்வடைந்து போவது உங்களுக்கு வழக்கமாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். செய்து வருகின்ற தொழில் லாபம் அடையும். சின்ன முதலீட்டில் கூட எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும். உழைப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலை என்ற உங்களுக்கு ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் வேலைபளு ஏற்பட்டாலும் அதற்கேற்ற மரியாதையும் வரவும் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் உங்களை புகழக்கூடிய நிலையும் இன்று ஏற்படும். நினைத்த வேலைகளெல்லாம் நினைத்தபடி தைரியமாக செய்து முடிப்பீர்கள். யாரும் உங்களுக்கு இன்றைய தினம் தடையாக வர முடியாது.
எதிர்ப்புகளும் கிடையாது. வழக்குகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகளும் வெற்றியாகும். கடகராசி நண்பர்களே, எப்பவுமே இதை தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க நீங்க. செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டிய துடிப்பு உங்களுக்கு இருக்கும். நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேகமும் இருக்கும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த முயற்சிகளில் வெற்றியாகும். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, முயற்சிகள் எந்த முயற்சிகள் முன்னெடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். மற்றவர்களால் பாராட்டக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் உண்டாகும். மற்றவர்கள் உங்களுடைய திறமையை பார்த்து பாராட்டுவார்கள், பயப்படுவார்கள். இதையெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒரு வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த வரவிலிருந்து பின்னடைவு ஏற்படும். திடீர்னு எதிர்பாராத பயணம் கூட சிலருக்கு ஏற்படும். எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். வெளியூர் பயணத்தால் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினரால் செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா வரவை விட செலவு அதிகரிக்கும். அப்போ பண விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். வருகின்ற பணத்தை வாங்கி வைத்துக் கொள்வது நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் பணம் கொடுப்பதாக இருந்தால் பணம் திரும்பி வருவது சிரமமாக இருக்கும். ஆனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இருப்பதை வைத்து நிதானமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் விலகும். நாளை தினம் உங்களுக்கு நல்ல நாளாக விடிய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கன்னிராசி நண்பர்களே, பொதுவாக ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. எதிர்பார்த்ததில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. லாபம் வந்து கொண்டிருக்கிறது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களையும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை ஏற்பட்டிருக்கிறது. உடல்நிலையிலும் முன்னேற்றம் தோன்றி இருக்கிறது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே அலுவலகத்தில் வேலை செய்தது கிடையாது. எல்லோருமே சொந்தமாக தொழில் செய்பவர் கிடையாது. எல்லோருமே கூலி ஆட்களும் கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் அது லாபத்தை உண்டாக்கும். செலவுகள் குறைவாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லாபமாகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, எப்பவுமே தொழில் மீது அக்கறை அதிகமாக உங்களுக்கு இருக்கும். என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும் என்ற சக்தியும் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்து வருகின்ற தொழிலில் ஒரு ஆதாயமான பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும். தொழிலை எப்படி விரிவு செய்வது, இன்னும் எப்படி மேலே கொண்டு போகலாம் என்ற சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தினரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணியாளர்கள் உங்களுக்கு உடனிருந்து உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவார்கள். யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் வரவிற்குரிய நாள். உங்களுக்கு தொழில் விருத்தியாகும். தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய சஞ்சாரத்திற்கேற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும். நேற்றை விட இந்த தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். வருமானம் கொஞ்சம் தள்ளி போகும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போவே முடிக்கணும் ஒரு வேலையை கையில் எடுப்பீங்க, அது கொஞ்சம் தாமதமாகும். அப்போது எல்லாவற்றிலும் கவனம் இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். எந்த வேலையை எந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற திட்டம் இருக்கணும். திட்டப்படி மற்றவர்களை வேலை வாங்குவதன் வழியாக உங்களால் வெற்றி பெற முடியும். சில தடைகளை சந்தித்தாலும் இந்த நாளின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆதாயம் அடையக்கூடிய முயற்சியாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இந்த தினம் சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளியூர் பயணம் போகணும். திடீர்னு சில வேலைகள் தேடி வரும். உங்களுக்கு வேலைகள் மட்டும் கிடையாது, பிரச்சனைகளும் தேடி வரும். நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதை ஒருத்தர் குறை சொல்லுவார். நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருப்பீங்க, ஒரு பிரச்சனை தேடி வரும். அலுவலகத்திலும் எதிரிகள், மறைமுக தொல்லைகள் என்பதெல்லாம் தினம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இயந்திர பணியில் இருப்பவர்களும் வாகனம் இயக்குபவர்களும் பணியாளர்களும்
எச்சரிக்கையாக இருப்பதன் வழியாக சங்கடங்களில் இருந்து விடுபட முடியும். நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு வரப்போகின்ற பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் போக வேண்டுமென்றால் அமைதி என்பது இந்த நாளில் மிக அவசியமானது. வார்த்தைகளின் நிதானம் காக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மகர ராசி நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நட்புகளால் ஆதாயம், செய்து வரும் தொழிலில் வருமானம் அதிகரித்தல், வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை வழியாக வருமானம் அதிகரித்தல், கூட்டு தொழிலில் ஆதாயம், உற்பத்தியை அதிகரித்து விற்பனை அதிகரித்து லாபம் காணக்கூடிய நிலை, விரும்பிய பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலை, சந்தோஷம் எந்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சந்தோஷத்தை அடைகின்ற நிலை, எல்லா விதத்திலும் சுபமான சுபிட்சமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். வருமானமும் அதிகரிக்கும். செலவுகளில் மட்டும் கவனமாக இருங்க. பணம் அதிகபட்சமாக செலவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். கும்பராசி நண்பர்களே, நீண்ட நாட்களாக உங்கள் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவத்தின் காரணமாக உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. தொழிலில் இருந்த போட்டி, வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள். தைரியமாக செயல்பட்டு நினைத்தை சாதித்து கொள்ளக்கூடிய, வருமானத்தை அடையக்கூடிய, சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசினருக்கு இருக்கும். கும்பராசினருக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, உங்கள் செயல்களில் எப்பொழுதுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். கிரக சஞ்சாரங்கள் பெருமளவில் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். வார்த்தைகளில் முதலில் நிதானம் இருக்க வேண்டும். செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். யாரையும் நம்பாமல் உங்களால் எந்த வேலைகளை செய்ய முடிகிறதோ, எப்படி செய்ய முடிகிறதோ, உங்களுடைய சுயம் என்பது அவசியமானது. உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வதன் வழியாக சங்கடங்களிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் உங்களை கை காட்டிவிட்டு மற்றவர்கள் விலகிவிடுவார்கள். அதனால் மற்றவர்களும் உங்களுடைய புதிய பொறுப்புகளை, உங்களுடைய வேலைகளை ஒப்படைப்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன தடைகளையும் இந்த நாளில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக செயல்படும் வழியாக சங்கடங்கள் இல்லாமல் போகும். வருமானம் அதிகரிக்கும். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.